அனைவருக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் சளி பிரச்சனை உள்ளவங்க திப்பிலி பயன்படுத்தலாங்க. திப்பிலி காலங்காலமாக சித்தர்களால் போற்றப்பட்டு சித்த வைத்தியங்களில் கூடுதலாக சேர்க்கப்படுகிற மருந்தில் ஒன்று திப்பிலி. திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், கடமிளகு இருக்குது இல்லைங்களா? கடமிளகு, அதாவது குறுமிளகுன்னு சொல்லுவோம். அந்த குறுமிளகு பூ மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், குச்சி குச்சியாக இப்படி இருக்கும். சரிங்களா? இதுதான் திப்பிலி. திப்பிலி ரசமாக வைத்து தீராத சளி, இருமல், தொண்டையில் ஏதோ குத்துற மாதிரியே இருக்குது, சளி வெளியே வர மாட்டேங்குது, நெஞ்சு சளி காருனா வெளியே ஏற மாட்டேங்குது, சளி காரி துப்பம்லாம் அப்படின்னாலும் வரலை அப்படின்னாலும் இந்த திப்பிலியை பயன்படுத்தலாங்க. சரியா? அது காரத்தன்மையும் கசப்புத்தன்மையும் வாய்ந்தது. பாருங்கள், நாட்டு மருந்து கடைகளில் இது விலை அதிகம் இல்லை, வாங்கலாம். சரிங்களா? அப்படி செரிமான கோளாறு, டைஜஷன் பிரச்சனை உள்ளவங்க, ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கெஸ் வாங்குது, மூச்சு திணறல மாதிரி வருது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் சாதாரணமாக ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு புளி கம்மியாக போட்டு, தக்காளி கூடுதல் போட்டு ரசத்துக்கு இடிக்கும்போது இதையும் சேர்த்து திப்பிலியை சேர்த்து ரசத்துக்கு இடிக்கிற கூட்டோட சேர்த்து இடித்து ரசம் வச்சு வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நீங்கள் சாப்பிடும்போது உடலில் உள்ள நெஞ்சு சளி நீங்கும். வாய்வு தொல்லை இருந்தாலே மூட்டுகளில் வீக்கம், வலியெல்லாம் ஏற்படும். உடல் வலி, கடையில் போயிட்டு 5 ஆள் மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா? அதை விட இந்த திப்பிலியை நம்ம ரசமாக வச்சு சாப்பிட்லாங்க. சரிங்க? திப்பிலி பொடியை வறட்டிருமலாக இருக்குது அப்படின்னா தேனில் கலந்து, நல்ல தேனாக இருக்கணுங்க, தேனில் கலந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வறட்டிருமல், குத்தல், அந்த தொண்டையில் அழுந்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாம், பிரச்சனையெல்லாம் தீரும். மூட்டு வலி, வாய்வு இருந்தாலே மூட்டு வலி இருக்கும், கேஸ் ட்ரபிள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த திப்பிலியை நல்லா ரசமாக வச்சு சாப்பிட்லாங்க.